அந்த வறுமையை மீட்கணும்னா இன்ஜினியரிங் முடிச்சா கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி இன்ஜினியரிங் முடிச்சே கடனாளியானோ அதே மாதிரி ஆள் தான் நானும். உங்களுக்கு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்க. எனக்கு சொன்னாங்க. ஆஃபீஸ் போயிட்டு இருக்கோம் டெய்லி. இங்கிருந்தே தொடங்கினதான் என்னோட வியாபாரம். ஆஃபீஸில் உள்ளவங்களோ அப்புறம் நம்ம தங்கியிருந்த அந்த ஏரியாவில் உள்ளவங்களோ ஊருக்கு போகிறோன்னா எந்த ஊருன்னு கேட்டால் திருநெல்வேலியுமாங்க. திருநெல்வேலி இருந்து அல்வா வாங்கிட்டு வா. அப்போ அதை வாங்கி கொண்டு கொடுக்குறேன். அதில் கொடுக்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு கொடுக்கும்போது இதையே ஏன் வியாபாரமாக தொடங்க கூடாது அப்படின்னு தொடங்கினது தான். டிமாண்ட் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன். வாங்க அண்ணாச்சிய பேர் எப்படி? இதுக்கும் சென்னை தான் காரணம். சென்னையில கீழே உள்ளவங்க கடைக்காரங்க அந்த அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு வா, இந்த முக்கு கடையில வாங்கிட்டு வா. சென்னையில நான் இதை கேள்விப்பட்ட பிறகு இது பயங்கரமான பேரா இருக்கு, இந்த பேரை எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல கான்பிடண்டா இருந்தேன். நிறைய பேர் வந்து வேலையை விட்டுட்டு வந்தோடனே கேட்டிருப்பாங்கல்ல, வேலையை விட்டுட்டு போறேன் அப்படின்னு ஆஃபீஸ்லயும் கேட்டிருப்பாங்க. அவமானம், கடுமையான அவமானமா இருக்கும். அது இன்னும் வர ஞாபகம் இருக்கு. வேலை விட்டு போறேன் அப்படின்னு சொன்னோன்னே என் மேனேஜருக்கு தட்டி கொடுத்து வாழ்க்கையில் ரொம்ப வருத்தப்படுவேன் அப்படின்னு. மாசம் ஒரு 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மட்டும் அதிகபட்சமா என்ன ஒரு 30,000 இருப்பீங்களா? என்னோட போன வருஷம் டேர்ன் ஓவரே பாத்தீங்கன்னா 7 கோடி ரூபாய்க்கு நாங்க பண்ணிருக்கோம். அந்த கம்பெனில இப்ப இருக்கிற நான் இருக்கும் போது இருந்த என்னோட சீனியர் இப்போ வாங்குறாரு 45,000 வாங்குறேன். ஒருத்தர் தட்டி கொடுத்தாருல, வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்படுற தம்பி அப்படின்ட்டு. அப்ப அவரை சந்திக்கவே இல்லை. பெரிய ஆள் ஆகிட்டு சந்திக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இது என்ன சார் பாக்குறதுக்கே பயங்கர கலரா இருக்கு. ஃபுல்லா பீட்ரூட் எப்படி ஒரு பொடி ஃபார்ம்ல இன்னைக்கு குழந்தைங்க இதுல வந்து இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய தேவையில்லாத கெமிக்கல் கலந்தது, ப்ரிசர்வேட்டிவ் கலந்த மிக்சஸ் கொடுக்குறாங்க. அப்படியே ஆப்போசிட்டா பீட்ரூட், கேரட் மால்ட், ரெட் பனானா மால்ட் இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறோம். பொடி ஃபார்ம் செம்ம டேஸ்டா இருக்கு. பால்ல கலந்து நீங்க எடுத்தீங்கனாலே இந்த செட்டில்மெண்ட் அந்த இதே இருக்காது. டைஜஷன் டேஸ்ட்ங்கிறது செம்மையா இருக்கு. ஆனா பிஹைண்ட் மூவ்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய வலிமை சொல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்ஜினியரிங் படிச்சா ஒரு நல்ல வேலைக்கு போகலாம் அப்படின்ட்டு இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு அங்க ஒரு மாசம் ஒரு 18,000 சம்பளம் கொடுத்துட்டு அந்த சம்பளம் அப்படிங்கிறது தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்துறதுக்கு வந்து போதுமானதாக இருக்காது அப்படின்னு அந்த வேலையை பாதியில விட்டுட்டு வாங்க அண்ணாச்சி அப்படிங்கிற ஆன்லைன் ஷாப்பிங் உருவாக்கி இன்னைக்கு தனக்குன்னு ஒரு பிராண்டை உருவாக்கி இருக்கிறாரு. மாசம் ஒரு 18,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு வருஷம் 6ல இருந்து 7 கோடி வரைக்கும் டேர்ன் ஓவர் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி சாத்தியம்? வாங்க அண்ணாச்சியோட மேனேஜிங் டைரக்டர் செல்வராஜ் சாரை தான் சந்திக்க இருக்கிறோம். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கிறது. வாருங்க கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார்னு சொல்றதா அண்ணாச்சின்னு சொல்றதா அப்படின்னு தெரியல. இன்னைக்கு வாங்க அண்ணாச்சி அப்படிங்கறத ஒரு எலைட்டா ஒரு கார்பரேட்ல இருக்கிற ஒரு பிராண்டுக்கு நிகரா கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எங்களுடைய வாழ்த்துக்கள். எந்த ஊரு நீங்க அந்த அண்ணாச்சின்னு வச்சிருக்கிறதுனால கேட்கிறேன்? திருநெல்வேலி தான். எல்லாரும் சொல்ற மாதிரி அண்ணாச்சினாலே திருநெல்வேலி, அந்த தென் மாவட்டத்துல கூப்பிடுற மாதிரி அந்த அண்ணாச்சி. கூப்பிடுறவங்களுக்கு சரி ஈஸியா கனெக்டட் ஆயிரும். எல்லாருக்கும் வாயில நுழையாத பேர் ஒன்று வைக்கிறதுக்கு இது அண்ணாச்சி கடை, அண்ணாச்சி கடை, நம்ம போய் வாங்கிட்டு வந்துக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. நம்ம தெருல முக்கில் அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இது. நீங்க இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டோம். இன்ஜினியரிங் எப்படி ரொம்ப பிடிச்சி படிச்சீங்களா, இல்ல இன்ஜினியரிங் படிச்சா அப்படி வேலைக்கு போனா அப்படி வேலைக்கு போனா அப்படின்னு அரைச்சு சொல்லி படிச்சீங்களா? இதேதான். எல்லாரும் வீட்லயும் என்ன சொல்லுவாங்க, அந்த வறுமையை மீட்கணும்னா இன்ஜினியரிங் முடிச்சா கடன்லாம் அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி கடைசி இன்ஜினியரிங் முடிச்சே கடனாளியான ஒரே அதே மாதிரி ஆள் தான் நானும். உங்களுக்கு சொன்னாங்களா? அப்படி சொன்னாங்க. எனக்கு சொன்னாங்க. அதுதான் அந்த கடன் அடைக்கிறதுக்கு தான் தொழில் தான் இது. பிஇசி எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் முடிச்சது. 15,000 18,000 சம்பளம் கொடுத்தாங்க. எந்த வருஷம்? 2014. அது ஊர்ல இருந்து வரணும், ஊருக்கு அம்மா அப்பாவுக்கு அனுப்பணும், எல்லாரும் அது பத்தல. சோ ஏதோ ஒரு தேடல். ஜெயிச்சவங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அப்ப நம்மளும் ஒரு பிசினஸ் தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. நிறைய யூடியூப் வீடியோக்கள் பாப்பீங்களோ? நிறைய சக்சஸ் பண்ணது எப்படி அப்படின்னு. இதே அதே மாதிரிதான் எல்லாரும், எல்லா இளைஞரும் அந்த நேரத்துல கூட யூடியூப் அவ்வளவு இதாகல. ஆனா இது மாசம் ஒரு 18,000 சம்பளம் வந்துட்டு இருக்கு. திடீர்னு இதை விட்டுட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அது நட்டமோ லாபமோ என்ன ஆகும்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சா? கண்டிப்பா எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ரிஸ்க் எடுக்கலன்னா, வாழ்க்கை ஒரு முதல்ல இளமையில எடுக்கலன்னா கடைசி வரை ஜெயிக்க முடியாதுங்கிறதுல கவனமா இருக்கு. என்ன துறையை தேர்ந்தெடுக்கணும்னு இருக்குல்ல, வியாபாரம் அப்படின்னா எவ்வளவோ இருக்கு. அதுல என்ன வியாபாரம் பண்ண போறோம் அப்படின்ட்டு அது எப்படி உங்களுக்குள்ள வந்துச்சு? கேள்வி. இப்ப ஆபீஸ் போயிட்டு இருக்கோம் டெய்லி. அங்கிருந்தே தொடங்கினதான் என்னோட வியாபாரம். திரும்ப ஊருக்கு வருவோம். சென்னையில இருந்து எப்படி ஊருக்கு கிளம்பி வருவோம் அப்படிங்கும் போது ஆபீஸ்ல உள்ளவங்களோ அப்புறம் நம்ம தங்கியிருந்த அந்த ஏரியால உள்ளவங்களோ ஊருக்கு போறோம்னா எந்த ஊருன்னு கேட்டா திருநெல்வேலியுமாங்க. திருநெல்வேலி இருந்து அல்வா வாங்கிட்டு வா, அங்கிருந்து ஸ்ரீவிலுக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றதுதான். அப்போ அதை வாங்கி கொண்டு கொடுக்குறேன். அதுல கொடுக்கும்போது ஒரு 10 ரூபா 20 ரூபா கூட வச்சு கொடுக்கும்போது இதையே ஏன் வியாபாரமா தொடங்க கூடாது அப்படின்னு தொடங்கினதுதான். இதுக்கு டிமாண்ட் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்க இருக்கும்போது. சோ இதை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சதுதான். அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க் எடுத்து வேலையை விட்டுட்டு சரி ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு. ஆனா ஆபீஸ்ல அப்ப நீங்க திருநெல்வேலி பையன் அப்படிங்கறத அடையாளப்படுத்திக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்கணும்ல. அப்பதான் அல்வா என்று சொல்லுவாங்க. ஆமா கண்டிப்பா.
அதுதான் பெரிய ஒரு என்ன சொல்றது, அவங்க கேட்க திருநெல்வேலி அல்வா வாங்கிட்டு வானா அப்ப இதுக்கு டிமாண்ட் இருக்கு. அங்க ஒரு மேஜரா ஒரு 4 கடை 5 கடை இருக்கும்னா இந்த கடையில இருந்து வாங்கிட்டு வா அப்படிம்பாங்க. அங்க இருந்து வாங்கிட்டு போவேன், அதுல ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் லாபம். சரி, நீங்க வாங்கிட்டு போய் கொடுத்துடுறீங்க. ஒரு 10 பேர் 20 பேர், அப்ப எவ்வளவு பேர் கேட்டு இருந்தாங்க? எவ்வளவு பேர்ல உங்களுக்கு வந்து கடைசியா ஓகே இது ஒரு பிசினஸாவே கொண்டு போயிடும் அப்படின்னு தோணுச்சு? ரூம்ல உள்ளவங்க கேட்பாங்க. ரூம்ல உள்ளவங்க, நான் ரூம்ல இருக்கிறேன்னா அந்த பக்கத்து வீட்டு ஹவுஸ் ஓனரு, அப்புறம் கீழே உள்ள கடைக்காரங்க, இவங்க எல்லாம் கேட்கும் போது அப்புறம் ஆபீஸ்ல உள்ளவங்க அவங்க ஃபேமிலிக்கு யாருக்காவது வாங்கணும் அப்படிம்பாங்க. யாருக்காவது கொரியர் போட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்னு நினைச்சீங்கல்ல, இப்ப இந்த வேலையை விட்டா கரெக்டா இருக்கணும்னு தோணி இருக்கும்ல, அது எப்போ வீட்டுல சொன்னீங்களா? என்ன வீட்டுல எல்லாம் சொல்லும் போது பயப்பட ஆரம்பிச்சுவாங்க. வீட்டுல நான் இதை வந்து பேசினாலே என்னப்பா நீ பிசினஸ் ஆரம்பிக்க போறங்கிற, பிசினஸ்னாலே தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரிதான். அவங்களுக்கு ஃபுல்லாவே பையனை கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டோம், ஒரு வேலை கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் அவன் குடும்பத்தை பார்த்துப்பான். பட் நமக்கு வந்து இதுல இருந்தா நான் மேல போக முடியாதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதை வீட்டில் சொல்ல ஆரம்பிச்சேன். வீட்டில் உட்காந்து பார்சல்லாம் சும்மா அல்வா ஏதாவது லீவுக்கு சனி ஞாயிறு, அங்கே சனி ஞாயிறு லீவுங்கிற போது வீட்டுக்கு வந்தேன்னா இதை வாங்கிட்டு போறது, வீட்டில் உட்காந்து பார்சல் பண்ணும் போதே அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 100 ரூபான்னு சொல்லும் போது என்னப்பா நீ என்னையா உனைய படிக்க வச்சேன் இப்படி பண்றிய, அவங்க எப்போ எல்லா பரம்னு சொல்ற மாதிரி வருத்தப்பட்டாங்க. பட் நான் அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சேன். அல்வா பால்கோவா வாங்கி அனுப்ப ஆரம்பிச்சோன்னா ஒரு ஸ்டேஜ் ஆகும்போது இந்த 15,000 தாண்டின வருமானம் இதுல வர ஆரம்பிச்சும் போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், ஊருக்கு எல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதுக்கான பேரை உருவாக்குறது தான் இந்த வாங்க அண்ணாச்சி. எனக்கு என்ன கேள்வின்னா, நீங்களா வந்து ஊர்ல ஏதாச்சும் வேலை இருக்குமா, நீங்க அப்போ போகும்போது வந்து அல்வா வாங்கிட்டு சொல்லுவாங்களா, இல்ல நல்ல பிசினஸ் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்குன்னே நீங்க வந்து நான் ஊருக்கு போறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா? இந்த மாதிரி லீவு போட ஆரம்பிச்சிட்டேன். கடைசியா சனி ஞாயிறு லீவுன்னா வெள்ளி சனி ஞாயிறு லீவ் எடுத்துருவேன். அப்படி இருந்து எல்லாம் திங்கட்கிழமை இருந்து வாங்கிட்டு வர்றது. ஏன்னா வாங்கிட்டு சொல்லுவாங்களே, இதனால கமர்ஷியலா கிடைக்கும் சொல்லி இது எனக்கு அதிகமாயிருது. ஒரு நாளைக்கு நான் சம்பளம் அவ்வளவுன்னா நான் அதோட ஒரு 10-20 பார்சல் நான் கொண்டு போனோம்னா 1000 ரூபாய் கிடைச்சிருந்தோம்னா எனக்கு அதுவே ஹாப்பி ஆகுது. சம்பளத்துக்கு அடுத்து ஒரு இது பாத்திருப்பீங்கல்ல, அது எவ்வளவு ஒரு அமௌண்ட் பார்த்தோன்னு உங்களுக்கு தோணுச்சு ஓகே இது நல்ல வருமானம் வருது அப்படின்னு? இப்ப 15,000 மாசம் வருமானம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப 15,000 18,000 வருது எல்லாம் சேர்த்து. இப்படியே போயிட்டு இருக்க நேரம் இந்த வருமானம் எப்போ நீங்க ஒரு 3 மடங்கு 4 மடங்கு எனக்கு தாண்டும் போது 60,000 to 70,000 80,000 அப்படின்னு தாண்டும். எவ்வளவு பேர் வாங்கிட்டு சொல்லியிருப்பாங்க உங்கள்ட்ட? எவ்வளவு பேர் சொல்லியிருப்பாங்க. பேரலா என்ன பண்ணிட்டேன்னா, நான் ஒரு பேஜ் ஃபேஸ்புக் பேஜ்ல போட்டு திருநெல்வேலியில நான் போட்டோ எடுத்து கடையை போட்டோ எடுத்து இந்த கடை அல்வா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டோ போட மக்கள் நிறைய கேட்க ஆரம்பிச்சு. அதை வாங்க அண்ணாச்சி அப்படிங்கிற பேரு எப்படி? இதுக்கும் சென்னை தான் காரணம். சென்னையில கீழே உள்ளவங்க கடைக்காரங்க பக்கத்து எல்லாரும் அவங்க சொல்றது ஃபுல்லாவே இங்க நான் திருநெல்வேலியில திருநெல்வேலியில அண்ணன் வாங்க போங்கன்னு சொல்லுவாங்களே தவிர சென்னைக்கு போன பிறகுதான் இந்த அண்ணாச்சி கடையில வாங்கிட்டு வா, இந்த முக்கு கடையில வாங்கிட்டு வான்னு சென்னையில நான் இதை கேள்விப்பட்ட பிறகு இது பயங்கரமான பேரா இருக்கு, இந்த பேரை எடுத்துக்கணும் அப்படிங்கறதுல கான்பிடண்டா இருந்தேன். அதுக்கு டொமைன் எதுவுமே வாங்கல, சும்மா ஒரு பேரை வச்சு போட்டோ போட்டு விளம்பரம் போட ஆரம்பிச்சு. ஆனா ஒரு 10 பேர் வாங்கிட்டு சொன்னாங்க அப்படின்னா இங்க இருந்து அந்த 10 பேரு கொண்டு போயிட்டு இடத்த தேடி போய் கொடுத்துட்டு வந்துடலாம், இந்தாங்க நீங்க கேட்ட அல்வா அப்படின்னு. ஆனா ஒரு 100 பேர் ஆச்சாங்க அப்படின்னா ஒரு ஆள் பண்ண முடியாது இல்ல. அதுக்கப்புறம் அதை எப்படி என்ன பண்ணீங்க? முதல்ல நம்மளே அலையணும். அப்பவும் வீட்டுல வருத்தப்படுறாங்க, வேலை பார்த்தா சாயங்காலம் ஒரு 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடலாம், நீ கிடந்து அல்வாவை வாங்குற, திரும்ப வாங்கி பார்சல் பண்ணி எழுதி வச்சுட்டு கொரியர் ஒட்டிக்கிட்டு இருக்க, கொரியரை கொண்டு போடுற. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி நம்ம நிறைய ஒரு நாளைக்கு 400 பார்சல் போடுறோம்னா கொரியர் வந்து எடுத்து போவாங்க. அன்னைக்கு நம்ம போய் கொரியர்காரங்கிட்ட கேட்கணும், கெஞ்சணும், ஒவ்வொரு பார்சலாக கொண்டு போடணும். கடைக்காரர் உங்கள்ட்ட கேட்டார் என்ன தம்பி இவ்வளவு வாங்குறது எனக்கு அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கல்ல. கேட்டாங்களா இல்லையா? கேட்க ஒவ்வொரு கடைக்காரங்களுமே தம்பி எங்க அனுப்புறேன், இல்ல அங்க அனுப்புறேன். எப்படி அவங்களுக்கு கேள்வி, நீ எப்படி அனுப்புற, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிற, நீ வேற ஊர்ல கடை ஆரம்பிச்சிட்டியா, மெட்ராஸுக்கு அனுப்புறேங்கிற, எங்கேயோ அனுப்பிட்டு இருக்கேங்கிற, அந்த மாதிரி கேள்வி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்ககிட்டே போன் பண்ணி சொன்னா எடுத்து வைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கும் அந்த வீட்டு ஓனருக்கும் கொடுத்துட்டு இருந்தா, தெரியாத கஸ்டமர் கொடுத்தோம்னா அவங்களுக்கு பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. அதுக்கப்புறம் அல்வா அனுப்ப ஆரம்பிச்சிருச்சு. அந்த அல்வால மட்டும் நிக்க தோணாது இல்ல, அடுத்ததாச்சும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது மாதிரி. அடுத்த பிசினஸ் எப்படி டெவலப் பண்ணீங்க? இதுதான் அல்வால ஆரம்பிச்ச பிறகு அவங்க நான் அந்த பக்கத்து ஒரு திருநெல்வேலினா இருக்குன்னா அல்வா, பக்கத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா, நாகர்கோவில் சிப்ஸ், நமக்கு அந்த அந்த 3மே கன்னியாகுமரி சிப்ஸ் இதெல்லாம் வாங்கி அனுப்புங்கன்னோடனே அதுக்கப்புறம் நமக்கு இருக்கிற கூகுள்ல தேடி ஒவ்வொரு கடைக்காரங்க கான்டாக்ட் எடுத்து, கன்னியாகுமரியில ஒரு கடைக்காரங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கடைக்காரங்கன்னு எடுத்து அதை நம்ம இடத்துக்கு திருநெல்வேலிக்கு வர வச்சு அங்கிருந்து அனுப்ப ஆரம்பிச்சோம். இதையுமே ஹேண்டில் பண்ண முடியல, என்னோட மொபைல்லேயே எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியாது. இதுக்கு அப்ப என்ன வேணும் அப்படின்னா டொமைன் வேணும், எல்லாமே வேணும். அதுக்கான வேலையெல்லாம் அடுத்தடுத்து ஆரம்பிச்சது. அப்படியே கொண்டு வந்தேன்.